வசனம்க்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 69:18 வசனம். சங்கீதம் 69:18. அதுல முதல் பாகத்தை தந்திருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன். நீர் என் ஆத்மாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். நீர் என் ஆத்மாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். இது தாவீது எழுதின சங்கீதம். தாவீதுடைய சங்கீதம். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள்ல எல்லாம் தாண்டி எடுத்து கர்த்தர் அவரை ராஜாவாக உயர்த்தினார். இந்த வசனத்தை எழுதுவதற்கு என்ன காரியம்? அந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 69:1. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. 2வது வசனம், ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. இப்படியாக வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் அவரு என்ன செய்யறாருன்னா, நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து என்ன விடுதலை பண்ணும். ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு அதுல அந்த ஆத்மா அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பாக்குறோம். அந்த அங்கலாய்ப்பு வரும்போதுதான் நம்ம என்ன செய்வோம், ஐயோ நான் இப்படி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம அங்கலாய்க்கிற நேரங்கள் உண்டு. ஏதாவது ஒரு தவறை பண்ணிட்டோம், ஏதாவது ஒண்ணு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கணவனுக்கு தெரியாம இல்லைன்னா பிள்ளைகளுக்கு தெரியாம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அந்த காரியத்துல நம்ம கலங்கி நிற்கும் போதுதான் நம்ம ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது. இங்கேயும் அதே போல ஒரு சூழ்நிலையில தான் இங்க இந்த தாவீதுடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, என்ன ரட்சியம், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. என் ஆத்மா மட்டும் எப்படி அந்த ஆத்மா அழியும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறது மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலைய நம்ம இங்க பாக்குறோம். 69:4 பாக்குறோம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்து இருக்கிறார்கள். நிமித்தம் இல்லாமல், ஒரு காரணம் இல்லாம என்ன செய்யறாங்க, என்ன பகைக்கிறாங்க. வீணாக எனக்கு சத்துருக்கள். அதாவது நான் யாருக்கும் தாவீத பொறுத்தவரையில அவரு எல்லாருக்குமே நன்மைதான் செய்தார், நன்மையானதுதான். அவரு கொலை செய்கிறதற்கு ஏற்ற ஒரு தருணத்தை, எத்தனையோ தருணங்களை கொடுத்த பிறகும் கூட அவர் அந்த காரியத்தை செய்யல. அவரு கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரின் மேல நான் என் கைய போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவரு இருந்தார். ஆனா இங்க அவருக்கு என்னன்னா, நிமித்தம் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாம என்ன பயக்கிறாங்க, வீணாக எனக்கு சத்துருக்களாட்டு மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்கள்ல கூட நமக்கும் அநேக சத்துருக்கள், அநேக நம்மளை பகைக்கிறவங்க காணப்படலாம். ஆனா அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. என் ஆத்மா வாடும்படி, அதாவது ஆத்மா வாடுகிறதுன்னா எப்படி, ஆத்மாவை அதாவது நான் இப்படி செய்துட்டேனே, இப்படி எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அது என்ன செய்யறதுன்னா வாடி வதங்கி, அதாவது அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறது மாதிரி உள்ள ஒரு தருணம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைய நான் நினைச்சு பார்த்தேன். அதுவும் கூட எனக்கு என்ன எதுவா முடிந்தது, நிந்தையாய் முடிந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பாக்குறோம். 11வது வசனத்துல நம்ம பாக்குறோம், ரெட்டை என் உடுப்பாக்கினேன்,
அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். ரெட்டை நான் உடுத்தி கொண்டேன், நான் உபவாசித்தேன், நான் ரெட்டை உடுத்தி கொண்டேன். அப்பமா நான் அவங்களுக்கு பழமொழியா தான் இருந்தேன். எல்லாரும் என்ன பகைத்தாங்க, எல்லாரும் எனக்கு சத்துருக்களா மாறி போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாவீது அங்கலாய்க்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து 12வது வசனத்துல கூட நம்ம பாக்குறோம், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். மதுபானம் குடிச்சுக்கிட்டு என்ன சொல்றோன்னே தெரியாது. எங்க வீட்டு பக்கத்துல அடுத்த வீடு, எங்க வீட்டுக்கு பின்னாடி நின்னு பார்த்தா அந்த பக்கமா வீடு தெரியும், அந்த பக்கம் வீடு தெரியும். அதுல ஒரு வீட்டுல அவரு எப்பவும் குடிச்சுக்கிட்டு தான் வருவாரு. அது உள்ள போயிட்டுன்னு சொன்னா ஒரே இவங்க எல்லாம் இஸ்ரவேலை சேர்ந்தவங்க இங்க வந்து இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு வாயில வாரதெல்லாம் புலம்புவார். அதான் அப்படிப்பட்டதான மதுபானம் பண்ணுகிறவர்களே பாடல், அப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் என் காதுல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். ஆனா 13வது வசனத்துல அவர் சொல்றது என்னன்னா, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். 14ல பாக்குறோம், நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும். அப்போ அனுக்கிரக காலம், கிருபையுள்ள காலம், கிருபையுள்ள காலத்துல நான் உண்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன், நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். நீர் என்ன செய்யும், அந்த உளையான சேத்து, அந்த அமிழ்ந்து போகக்கூடிய அந்த சேத்து நின்று என்ன நீர் என்ன செய்யும், தூக்கி விடும். நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். 16ல கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டறணும். 17ல பாக்குறோம், உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தரலும். 18ல பாக்குறோம், நீர் என் ஆத்மாவிண்டத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேளும். அந்த உளையான சேற்று, அந்த அமிழ்ந்து போகக்கூடிய அந்த காரியத்துல இருந்து எனக்கு நீர் ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். இந்த 29வது வசனத்துல நம்ம 29ல நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே என் ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சிறுமையும் துயரமும் உள்ளவன், துயரப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல துயரம், அதாவது பலவிதமான பிரச்சனைகள் வந்து நம்ம துக்கப்படுகிற காரியங்கள் நமக்கு உண்டு. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவர் சொல்ற, தேவனே என் ரட்சிப்பு, நீர் எனக்கு தந்த ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாட்டு மாறுவதாக அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத பாக்குறோம். 30வது வசனம் பாக்குறோம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமை படுத்துவேன். 33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்மள யாரு என்ன சொன்னாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வரும்போது, நம்ம அந்த அவருடைய சமூகத்துல நம்ம வரும்போது நறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம வரும்போது அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவரா காணப்படுகிறார். இந்த 2 சாமுவேல்ல நம்ம பாக்குறோம், தாவீது நிறைய விரோதிகள் இருந்தாங்க. ஆனா தாவீது செய்த ஒரு பாவம், அதாவது அந்த ஒரு பாவம் தான் அவரு செய்தது, வேற எதுவுமே செய்யல. அந்த 11வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பத்சேபாள்கிட்ட அவர் செய்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பத்சேபாள் அவர் உப்பரிகையின் மேல உலாவி கொண்டிருக்கும் போது அவளை பார்க்காரு, அவ அழகுள்ள ஸ்திரீன்னு கண்டாரு. அவளை கூட்டிட்டு வர சொல்லி அவளோட தகாத உறவுல காணப்பட்டு அவ என்ன செய்யறா, கர்ப்பவதி ஆயிட்டேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவரு எப்படியாவது இத மறைக்கணும், எப்படியாவது நான் இதை செய்யல அப்படிங்கிறது, செய்தேன்னு உள்ளது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு உள்ள இதுல உரியாவை என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வரும்படியா அவரு உத்தரவு கொடுத்தாரு. ஆனா உரியா அங்க அவரு வீட்டுக்கு போகல. அவரு அந்த எல்லாரும் படுத்திருக்க இடத்துல சேவகர்களோட அவரும் என்ன செய்தாரு, படுத்திட்டாரு. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஒரே திகிலு,
ஒரே ஆத்மா இதுதான் ஆத்மா வியாகுல். ஆத்மாவுல அவரு கலங்குறாரு என்ன பண்ண. அதே நேரத்துல அந்த அந்த காரியத்துல அவரு சொல்லியாரு, நீ போ, நீ பிரயாணம் பண்ணி வந்தவேல, நீ யுத்தத்துல இருந்து வந்தவேல, நீ போ. நீ அவன் சொல்லுவான், நான் இப்படி எல்லாரும் அங்க எல்லா சேவகரும் எல்லாரும் அங்க இருக்கும்போது, யுத்தம் நடக்கும்போது நான் எப்படி என் மனைவி கூடால நான் இது பண்ண போவேன்? அவள்கிட்ட இன்பம் அனுபவிக்க நான் போக முடியுமா? அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அவருக்கு எவ்வளவோ அவன் குடிக்க கொடுத்து வெறிக்க பண்ணி, அப்படிப்பட்டதான சூழ்நிலையில கூட உரியா என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டு அவன் அவ்வளவே இல்லை. ஆனா தாவீது இங்க அந்த காரியத்துல எப்படி இதை என்ன பண்ண, என்ன இப்ப எப்படி பண்ணுது அப்படின்னு உள்ள இதுல அவன் குழம்பி கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி உள்ள சூழ்நிலையில தான் இங்க என்ன எனக்கு நாத்தான் சொல்றத நம்ம பாக்குறோம். நாத்தான் நீதான், அதாவது ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு நிறைய இருக்கு எல்லாம். ஆனா அவன் அதுல ஒரு ஆட்டை வெட்டி விருந்து பண்ண அவனுக்கு முடியல. ஆனா ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒருத்தன் வச்சிருந்தான். அத அவன் என்ன செய்யறான், இது பண்ணிட்டான். அப்ப அவன் உடனே அவன் சொல்லி அவன் கொல்லப்படணும், அவன் மரணத்துக்கு பாத்திரவான். அப்ப அந்த நாத்தான் சொல்ற, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு. அப்பந்தான் அவனுக்கு வருது, ஐயையோ நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நின்னு இன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவர் என் ஆத்மாவின் இடத்தில் என்னை விடுதலை பண்ணும். என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, என் ஆத்மா பலவிதமான துயரங்களோடு காணப்படுகிறது, என் ஆத்மாவில ஒரு சமாதானம் இல்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நீர் என்னிடத்துல என்னை ஆத்மாவில இருந்து ஒரு விடுதலை, அந்த ஆத்மா விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் மன்றாடுகிறத பாக்குறோம். நம்ம அந்த விண்ணப்பத்தை அவர் ஏறடிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, சீக்கிரமா முடிக்கிறேன். இங்க இங்க என்ன பாக்குறோம்னா, நம்ம அந்த 2 சாமுவேல்ல நம்ம பார்க்கும்போது கூட அவரு நான் பாவம் செய்தேன் 12ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம பாக்குறோம். நீங்க வீட்டுல வேத படிச்சிடுங்க. நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு அவரு சொல்றத நம்ம பாக்குறோம். சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். 9வது வசனத்துல நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அடுத்தது 10வது வசனம் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி அவர் மன்றாடுகிறத அங்க பாக்குறோம். அந்த 17வது வசனத்துலதான் நம்ம பாக்குறோம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நறுங்குண்டு நம்ம அவருடைய சமூகத்துல வரும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்மை அவர் புறக்கணியாத ஒரு தேவன். அதாவது முதலாவது என்னன்னா அவரு அழக பார்த்தாரு. அந்த அழகு, இன்னைக்கு இந்த அழகுதான் நமக்கு பெரிய ஒரு ஆபத்து. அதாவது ஒரு கடையில போனா ஒரு பொருளை பார்த்த உடனே, ஐயோ இது அழகா இருக்கு, இது நம்ம வீட்டுல வச்சா நல்லா இருக்குமே, இத வாங்கணும், எப்படியாவது அது எத்தனை ரூபாய் இருந்தாலும் எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு நிக்கிறோம். இல்ல ஒரு புடவைய கண்டா உடனே என்ன செய்யறோம், ஐயோ இத மாதிரி நான் வாங்கணும்னு நினைச்சேனே, நான் எத்தனையோ பேர் உடுத்திருக்கிறத பார்த்திருக்கேன், எனக்கு இது கிடைக்கல, எந்த கடையில கிடைக்க தெரியல, உடனே யாராவது தெரிஞ்சவங்க உடுத்திருந்தா உடனே எந்த கடையில வாங்கினீங்க, என்ன விலை எல்லாம் கேட்ட முடிச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருள், ஒரு வீட்டுல ஒரு பொருள் இருந்தா அதை பார்த்து உடனே வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒருவேளை கணவனுக்கு தெரியாம நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒருவேளை இது பெரிய பாவம் தாவீது செய்தது, நான் செய்த ஒரு சின்ன பாவம் தானே, ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன், ஒரு சின்ன காரியத்தை தானே நான் மறைச்சேன், இது ஒரு அற்ப காரியம், இதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடியதானே அப்படின்னு நினைச்சு நம்ம இருந்தோம்னா, நம்மளும் தாவீது எப்படி பாவம் செய்திருக்கானோ அத போல உள்ளதான். சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. பாவம்னா எல்லாமே பாவம் தான்.
அஹ் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில நம்ம இந்த ஆத்துமா நம்மள விட்டு அது எடுபட்டு போகும்போது நம்ம கர்த்தரிடத்துல போய் சேரணும். அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். ஏசப்பா, என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்ளணும், அத பரிசுத்தமா நான் காத்துக்கொள்ளணும், நீங்க பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல நம்ம கேட்க கேட்க கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய ஆத்மா அது மரணத்துக்கு ஏதுவாகாம ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். தாவீதுக்கு பயங்கர ஒரு போராட்டம், இந்த காரியத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல அவன் தாவீது ஜெயித்தான். அவன் விண்ணப்பம் பண்ணி, அவன் ரெட்டை உடுத்தி, அவன் உபவாசித்து, அவன் நிந்தைகளை, பலவிதமான காரியங்களை அவன் மேற்கொண்டு அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, என்னை விடுதலை பண்ணும், என் ஆத்மாவிண்டத்துல என்னை விடுதலை பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் மன்றாடி கேட்டதுனால அவன் என்ன செய்தான், ஒரு பெரிய காரியத்தை அவன் சாதித்தவனா காணப்பட்டான். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை அவரு இது பண்ணல. ஆனாலும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு அடிய கொடுக்கதான் செய்தார். கர்த்தருடைய கரத்துல விழும்படியா ஆண்டவர் ஒரு தருணத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்மளும் ஒருவேளை நம்ம எல்லாரும், நான் சொல்ல மாட்டேன், அவர் ஒரு வாழ்க்கை நான் செய்யறது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த வழியா நம்ம நடந்து போறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியம் உள்ளதா இருக்குதா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அவருக்காக ஜீவிக்கிறோமா என்கிறத நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம கர்த்தரிடத்துல இன்னொரு முறையா நம்மளை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தத்தோடு நம்மளை காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.